ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகணும்னு பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் வெங்காயம் அறுவடை பண்ணாங்க. அதில் உள்ள பூ தான் இது. இதை வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுன்னா கூட்டு செஞ்சு தர சொன்னாங்க. நான் சத்தியமாக இதுக்கு முன்னாடி இதில் கூட்டு செஞ்சு சாப்பிட்டதும் இல்லை, அப்படி ஒரு கேள்விப்பட்டது கூட இல்லை. சரி புதுசாக ட்ரை பண்ணலாமே சொல்லிவிட்டு என் பொண்ணு தான் எல்லாம் க்ளீன் பண்ணி பிச்சு கொடுத்துட்ருந்தா. மேலே அந்த தண்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சு. அதனால் அது வந்து நார் மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பூவை மட்டும் எடுத்துக்கிட்டேன். பூவை எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இந்த பூவே பார்த்திங்கன்னா இதை தலையில் வைக்கிற பூ மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த கல்யாண வீட்டுக்குள்ள அந்த ஒயிட் கலரில் இருக்குமே அந்த மாதிரி இருக்குது. இதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 4 காஞ்ச மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா துருவி தேங்காய் ஒரு 1/4 மூடி, அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பூவே பார்த்திங்கன்னா எப்படி 1 கிலோ இருக்கும் அவ்வளோ இருக்குது. ஒரு வடை சட்டி எடுத்து அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி வழக்கம் போல் நம்ம கூட்டு செய்கிறதுக்கு எப்படி தாளிப்போம் அந்த மாதிரி தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு போட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் இது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஜீரகமும் கடலைப்பருப்பையும் போட்டுக்கலாம். போட்டு லேசாக பொரிஞ்சோடனே உடனே நம்ம வெங்காயத்தை போட்டுருணும். ஏன்னா இது கரிஞ்சு போயிடும். அதனால் உடனே வெங்காயத்தை போட்டு வணக்க வேண்டிதான். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 வேக்காடு வேகட்டும். வேகிற வரை வணக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலையும் உள்ளுக்கு சேர்த்து வணக்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இது சேர்க்க வேண்டாம், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற வரை லேசாக வணக்கி விட்டுலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பூ எடுத்து போட்டுக்கலாம். பூ முங்குற அளவு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். எதுனால நம்ம கீரை எது செஞ்சாலும் இப்படி தான் நம்ம கழுவணும். நம்ம அப்படியே வடிக்கக்கூடாது, அதிலேருந்து அப்படி எடுத்து போடணும். பார்த்திங்கன்னா இந்த பூவுக்கு தான் இந்த சட்டி பத்தாது. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா பூவை ஃபஸ்ட்டு மேலே எல்லாத்தையும் போட்டு விட்டு நம்மளால் கிண்ட முடியாது. ஏன்னா பூ நிறையா இருக்கா, அதனால் கிண்ட முடியாது, கண்டிப்பாக கீழே விழுந்துடும். அதனால் அப்படியே போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். அப்படியே ஒரு மூடி போட்டு மேலே மூடி வச்சிடுறேன். ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்தோன்னா நம்ம அப்படியே சுருங்கிரும், கீழே போயிடும். அதுக்கப்புறம் எடுத்து கிண்டி விட்டுக்கலாம். இது வந்து கீரைக்குமே இப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம போட்டோன்னே இது கிண்ட முடியாது, நிறைய இருக்கிறதுனால சட்டி பத்தலைன்னா இப்படி செஞ்சுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா கிண்டி விட்டுறேன். நல்லா கிண்டிட்டு இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கிறேன். உப்பையும் சேர்த்து நல்லா ஒரு கலரி விட்டுறலாம். இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். வெந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா சுருங்கிடும். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பார்த்திங்களா மேலே வர வெங்காயப்பூ இருந்துச்சு, அந்த சட்டிக்கு மேலே வர இருந்துச்சு. இப்போ பாருங்கள் காவாசி தான் இருக்குது. கீரை மாதிரி தான், கீரையை நம்ம போடும்போது நிறையா இருக்கும், அப்புறம் லாஸ்ட்டில் பார்த்தா கொஞ்சோண்டு தானே இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். தேங்காய் பூ சேர்த்துட்டு ஒரு கிளறி விட வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக வெங்காயப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.